ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா பிளான் பண்ணி தீபாவை மயக்கமடைய வச்சு கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு ரம்யாவை பார்த்துட்டு, எதுக்காக என்னை இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கு, காலையில் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா, இங்கே பார், உன்னோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை இங்கே கட்டி போட்டிருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, இந்த ஜென்மத்தில் அவர் தான் என்னோட புருஷனே, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, அது எப்பவுமே நடக்காது, அவர் எப்பவுமே உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார், நீ வீணா பகல் கனவு காணாத, நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா, ஏன் கட்ட மாட்டார், அதெல்லாம் கட்டுவார், உன் புருஷனை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அவரை சுலபமாக நான் ஈஸியாகவே கட்ட வச்சிருவேன், பார்க்குறியா அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்து, அதான் நான் முடியாது சொல்கிறேன்ல அப்படின்வாங்க. அப்போ உன்ன மாதிரி அவர் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்ட சொன்னால் அவர் கட்டுவார்ல அப்படின்வாங்க. தீபா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ரியா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியான வேஷத்தில் வருவாங்க, முகமுடி போட்டுட்டு. அதை பார்த்து தீபா செமையாக ஷாக் ஆகிடுவாங்க. என்ன இவ என்ன மாதிரியே இருக்காளே அப்படின்ற மாதிரி. அப்போ ரம்யா வந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, ஒன்றும் இல்லை, என்ன பண்ண தெரியுமா, உன்ன மாதிரியே ஒரு முகமுடியை ரெடி பண்ணி அவளுக்கு போட்டு விட்டுட்டோம், அதனால் இப்போ அவள் தீபாவை தானே அவர் கண்ணுக்கு தெரியவார், அதனால தான் அவள் உனக்கும் தீபாவாவே தெரியுறா அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா செமையாக ஷாக் ஆகிட்டு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, கல்யாணத்தப்போ இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு உனக்கு பதிலாக நான் கார்த்திக் பக்கத்தில் போய் உட்கார போகிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் தீபா வந்துட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பாவத்தை நீ பண்ணாத, சொன்னால் கேளு அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்து, இது பாவமாக புண்ணியமான்னு உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்களா, நான் என்ன செய்ய போகிறேன்றத உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ரவுடிங்க எல்லாருக்கிட்டையும், ரியா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. ரவுடிங்களும் எல்லாமே சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்து ரியா கிட்டே, நம்ம போகலாமா, தேவையானது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டே அப்படின்னு வந்து கேட்பாங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டே அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்து ரவுடிங்கிட்ட, கார்த்திக் என் கழுத்தில் தாலி கட்டின உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அடுத்த நிமிஷமே இவ்வளோ போட்டு தள்ளிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, அம்மு ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, தயவு செஞ்சு இங்கேருந்து போகாது அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.